Hey what's up guys, welcome back to my channel YouTube is easy. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம TikTok ஓட அல்காரிதம் பத்தி வந்து பார்க்க போறோம். சோ அப்படி இல்லனா கூட நம்ம வந்து TikTok ஓட இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி எப்படி உங்களோட வீடியோஸ்ல வந்து ஹையர் வியூஸ் அதெல்லாம் வந்து எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ டிக்டாக்ல ரொம்ப ஈஸியானவே நீங்கள் வந்துட்டு ஹையர் வியூஸ் எடுக்கணும் அப்படின்னா அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நீங்கள் உங்களோட கண்டென்ட் வந்து ஃபார் யூ பேஜில் வந்து ப்ளே ஆகுறது. ஸோ அப்போ தான் வந்துட்டு நிறைய நியூ யூசர்ஸ்க்கும் வந்து உங்களோட ப்ரொஃபைல் பற்றி வந்து தெரியும். அண்ட் நிறைய பேர் வந்து அந்த ஃபார் யூ பேஜில் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. ஈவன் அவங்க வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தா கூட. ஸோ இந்த ஃபார் யூ பேஜில் உங்களோட கண்டென்ட்ஸ் வந்து ப்ளே ஆகணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட கண்டென்ட்டோட வாட்ச் டைம் அப்படின்றது வந்து அதிகமாகவே இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் வந்து ஒரு 15 செகண்ட்ஸ்லேருந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு 15 செகண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பேசலாம். ஸோ 15 செகண்ட்ஸ் இருக்கிற வீடியோ வந்துட்டு ஒரு பாதியாக வந்துட்டு டிக்டாக்கோட அல்காரிதம் வந்து டிவைட் பண்ணிக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்களா இல்லைனா வந்துட்டு 5 செகண்ட்ஸ் மேலே வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறாங்களா. ஸோ 3 செகண்ட்ஸ் கீழே வந்து பார்த்தாங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் வந்து லெஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத வந்து டிக்டாக் அல்காரிதமே வந்துட்டு செட் பண்ணிக்கும். ஸோ தட் உங்களோட வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து சஜஷன்ஸில் போகாது. 5 செகண்ட்ஸ் மேலே போச்சு அப்படின்னா உங்களோட வீடியோ வந்துட்டு ஒரு சில பேர்கிட்ட வந்துட்டு சஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி உங்களோட கண்டென்ட்டோட வாட்ச் டைம், அதாவது வந்து உங்களோட வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படின்னா அதை பொறுத்து அந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ஃபார் யூ பேஜில் போயிட்டு லேண்ட் ஆகும். ஸோ இந்த ரீசனால் உங்களோட வீடியோஸை நீங்கள் எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு வரீங்க, ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்களோட கண்டென்ட்டில் வந்துட்டு அந்த அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட வீடியோஸ் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும், அது எவ்வளோ வியூஸ் எடுக்கும் அப்படின்றத வந்து நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்க முடியும். அண்ட் டிக்டாக் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக அதோட ட்ரெண்ட் அப்படின்றது வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு டைமில் வந்துட்டு அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மார்ஃப் கட் யூஸ் பண்ணி ஒரு எடிட்டிங் ஸ்டைலில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அட்டாச் ஆகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரியான நிறைய எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைனா ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டி வீடியோ ஐடியாஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். பட் என்னதான் இருந்தாலும் உங்களோட ஓன் ஸ்டைலில் வந்து அந்த கண்டென்ட்டை வந்து எப்படி எடுக்க முடியும் அப்படின்றத பாருங்கள். உங்களோட ஓன் இன்புட்ஸ் வந்து அந்த கண்டென்ட்டில் வந்து கொடுங்க. ஜஸ்ட் அதே ஸ்டைலில் வந்து காப்பி பண்ணாமல் அதில் வேறு ஏதாச்சும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ ஒரு ட்ரெண்ட் அப்படின்றது வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஓன் இன்புட்ஸ் கொடுத்து அதில் வந்து என்ன சேஞ்சஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்த்து, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓன் இன்புட்ஸ் கொடுத்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்டை அப்படியே காப்பி பண்ணுறவங்களை விட உங்களோட கண்டென்ட் வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கண்டென்ட் அப்லோட் பண்ணுறப்ப ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட்டுக்கு ரிலேட்டபிளாக இருக்கிற ஹேஷ்டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் எப்பயுமே வந்துட்டு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் எது உங்களோட கண்டென்ட்டுக்கு வந்து சிமிலராக இருக்குது அப்படின்றத பார்த்து எடுங்க. ஃபோர்த் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான டைமில் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டிக்டாக் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு எத்தனை டைம் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணும் அப்படின்றதுலாம் வந்து தெரியாது. பட் ஸ்டில் உங்களோட வீடியோஸை நீங்கள் வந்துட்டு ப்ராப்பரான டைமில், அதாவது வந்துட்டு சண்டேஸில் வந்து போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு பார்ப்பாங்க. அண்ட் இப்போ குவாரண்டைன் டைமில் நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு ப்ராப்பரான ஐடியாவோட நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் வந்துட்டு ஈஸியாக வந்து சஜஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களோட கண்டென்ட் நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் வியூஸ் வருது அப்படின்றது வந்து உங்களுக்கு டிக்டாக் அனாலிஸ்டிக்ஸ்லேயே வந்து வரும். ஸோ அந்த ப்ரைம் டைமில் வந்து உங்களோட வீடியோஸ் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அது மூலமாக கூட நீங்கள் வந்துட்டு எந்த டைமில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணும் அப்படின்றத கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட வீடியோஸில் வந்துட்டு ஏதாச்சும் எண்டில் வந்து இதை ப்ரொஃபைலில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வீடியோ வந்து தனியாக அப்லோட் பண்ணுவோம், இதோட பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணுறப்ப முடிஞ்சாலும் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்து நிஜமாக அந்த உங்களோட ப்ரொஃபைலில் போயிட்டு அந்த பார்ட் 2 பார்க்குற மாதிரி இருக்குமா அப்படின்றத வந்து நீங்கள் மெயினாக வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் பார்ட் 2ல் வந்து இந்த வீடியோட கண்டினியூட்டி இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அது எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ உங்களுக்கு 100% அந்த கட் ஃபீல் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பார்ட் 2 வீடியோஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அந்த ஒரு சிங்கிள் வீடியோலேயே நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு பார்ட் 2 பண்ணி அந்த ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் வந்துட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு, பட் ஆனால் செகண்ட் பார்ட் வந்து உங்களோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி யாருமே பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் அப்படின்றது கம்மியாயிடும். ஸோ இதனால நீங்கள் வந்துட்டு பார்ட் 2 வந்து உங்களுக்கு 100% தெரியும் கண்டிப்பாக வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஹிட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 6th ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் வந்துட்டு ரொம்பவே வந்து சிம்பிளாக வைங்க. நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸான நேம்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ யாராச்சும் வந்துட்டு ஷேர் பண்ணாமல் சப்போஸ் உங்களோட கண்டென்ட் நல்லா இருந்தது உங்களோட நேம் வந்து அகைன் ரீகால் பண்ணி அவங்க வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா கூட
கூட உங்களோட நேம் சிம்பிளாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஞாபகத்துலையும் இருக்கும் அண்ட் ஈஸியாக வந்துட்டு சர்ச்சும் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் யூசர் நேம் வைக்கிறப்ப அது வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்றத பார்த்து வைங்க. அண்ட் 7th ஃபைனல் டிப், ஐயோ 6th அது. அண்ட் ஃபைனலாக 7th டிப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பேஸ்டு வீடியோஸ் அண்ட் ஃபாஸ்ட் பேஸ்டு எடிட்டிங். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து டிக்டாக்ல ரொம்ப ஃபேமஸ். எஸ், டிக்டாக்ல வந்துட்டு ஸ்லோ மோஷன் வீடியோஸ் ரொம்ப ஃபேமஸ். அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோஸில் வந்து ஸ்பீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சில ஆக்ஷன் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு பார்க்கறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ தட் அந்த 3 செகண்ட்ஸ் மார்க், இந்த 5 செகண்ட் மார்க் நம்ம ஃபஸ்ட்டு டிப்பில் வந்து பேசுன மாதிரி, ஸோ இந்த மாதிரியான பவுண்டரிஸ் வந்துட்டு ஈஸியாக வந்து கிராஸ் ஆகும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான எடிட்டிங் ஸ்டைலும் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா உங்களோட வீடியோஸ் வந்து இன்னும் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய். Quarantine problems.